28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்முடி நிறையா வச்சுருந்தாங்க. முள்முடி வச்சு கோலினால் அடிக்கும்போது எத்தனை முற்கள் தலையில் பதியறதுக்கு ஏதுவாக இருந்ததோ அந்த முள்ளெல்லாம் தலையில் பதிஞ்சிருச்சு. வாரினாலே தேவனை அடித்தார்கள். அந்த வாரினாலே தேவனை அடிக்கும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். வாரினால தேவனை அடிக்கும்போது அந்த வாரினுடைய முனி கொக்கியில், வாரினுடைய முனியில் ஈய கொக்கிகள் இருக்கும். ஈய கொக்கிகள் அதை அடித்த உடனே எல்லாம் போய் சதையில் பதிந்துடும். சதையில் பதிந்துடும். இழுக்கும்போது என்ன செய்யணும், அந்த கர்த்தருடைய மேனியில் இருக்கிற சதையெல்லாம் கிழிச்சு விட்டுரும். அப்படி எத்தனை அடி அடித்தாங்க, எத்தனை முறை அதை கிழிந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையில் அறைந்தாங்க. கைகளில் ஆணி, காலுகளில் ஆணி. கைகள் ஆணி, காலுகளில் ஆணி. நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அதற்கு மேலாக ஈட்டியை எடுத்து விலாவில் குத்தினார்கள். ஈட்டி எடுத்து விலாவில் குத்தினார்கள். அந்த கடைசி சொட்டு ரத்தம் முதல் கொண்டு எல்லாம் சரீரத்திலிருந்து வடிந்து போனது. சரீரத்திலிருந்து அப்படின்னு சொன்னால், யூதர்களாலே இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார். யூதர்களாலே சொல்லுங்க, யூதர்களாலே இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார். அவரை இறக்கி கல்லில் அடக்கம் பண்ணினார். அவர் உயிரோடு இருக்கும்போதே, கலிலேயாவில் இருக்கும்போதே, இப்படி நான் பாடுபடுவேன், மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். எல்லாரும் கர்த்தரை துதிப்பார். சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். அப்படியே அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கொலை செய்யப்பட்ட எந்த மனுஷனும் உலகத்தில் உயிரோடு எழுந்ததாக சரித்திரமே கிடையாது. மரித்தவர்களும் சரி, வியாதிப்பட்டு மரித்தவர்களும் சரி, எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சர்வ உலகத்திலும் சர்வ ஜனங்களுக்குள்ளும் மரித்து உயிரோடு எழுந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம். இந்த கால வேளையிலும் அவர் உயிரோடு கூடவே இருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய குணங்கள் ஆண்டவருக்கு தெரியும். எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுறோம், எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி கர்த்தரை பின்பற்றுறோம், எவ்விதமாக நம்ம ஆராதிக்குங்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அல்ல சொல்லுவோமா, அவர் ஒரு
ஒரு லேண்டுக்காக ஆண்டவர் பாடுபடலை, பொண்ணுக்காக வெள்ளிக்காக ஆண்டவர் பாடுபடலை. நம்முடைய ஆத்மா மீட்புக்காக மாத்திரமே தேவன் பாடுபட்டார். என்னுடைய ஆத்மா மீட்புக்காகவே அவர் பாடுபட்டார். அவர் பட்ட பாடுகளை நாம் அறிந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் பாடுகளை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இப்பொழுதும் நமக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கு. முன்னாடி செய்த ஒரு சிறிய நன்மைகளை கூட நாம் நினைவு கூர்ந்து வாழ வேண்டும். எல்லாரிடத்தில் அன்பு கூறுவதை விட தேவனிடத்தில் என்ன செய்யணும்? அதிகமாக அன்பு கூறணும். இதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கே கேட்டார், நீ இவர்களிலும் என்னிடத்தில். இப்போ நம்ம தேவனிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுறோம் அப்படிங்கிறத நாம் நினைக்கணும். இது கடைசி காலம். ஆண்டவர் இயேசு உலகத்தில் பிறந்து 2025 வருஷம் ஆச்சு. இந்த 2025 வருஷத்துக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறத நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஆதி நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த நாட்களுக்கு தேவனுக்கு பயந்தார். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு பயந்திருக்கணும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தேவனை விசுவாசிக்கணும். தேவனுடைய பார்வைக்கு முன்பாக எல்லாரும் ஒரே பரிசுத்த வாழ்க்கையில் நாம் இணைந்தவர்களாக இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவை எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர, சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர நாம் பிரயாசப்படணும். ஏன்னு கேட்டால், வருகையில் எந்த சத்தியத்தில் இருந்தால் வருகையில் போகலாங்கிறதுக்கு ஒரு சத்தியத்தில் ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதை நம்ம புரிந்தவர்களாய் நாம் செயல்படணும். மார்க்கின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், மார்க்கு 16:9, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஆண்டவர் எழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்கு முதல் என்ன செய்தார்? தரிசனமானார். இந்த மகதலேனா மரியாளுக்குள்ள இருந்து தான் 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினார். ஒரு சொல்லுவோமா? 7 பிசாசுகளை துரத்தினார். இந்த மகதலேனா மரியாள் மற்ற பெண் சீசிகளை விட கொஞ்சம் அதிக அன்புள்ள சகோதரி, அதிக அன்பு. யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், யோவான் 20:11, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கு. மரியாள் கல்லறையின் அருகே. நல்லா யோசிங்க. விடிய மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு தூக்கமே இல்லை. என் ஆண்டவர் இப்படி கொலை பண்ணிட்டாங்களே, என் தேவன் இந்த மாதிரி மடிந்து போனாரே. வியாகுலம், வேதனை, கண்ணீர், கவலை. அதிகாலையில் எழுந்து கல்லறை அருகே நின்று என்ன செய்தாங்க? கூட ஒரு பெண் வந்ததாக எழுதப்படலை. இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு ஒடியாந்துட்டாங்க. கல்லறைக்கிட்ட என்ன செய்கிறாங்க? அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய இரட்சகரை நினைத்து, தன்னுடைய எஜமானை நினைத்து மரியாள் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார்கள். 16வது வசனத்தில், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து
ரவுனி என்றால் அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். இதான் முதல் தரிசனம். ஒரு அல்ல சொல்லுவோமா? முதல் தரிசனம். காரணம் என்னன்னா, மரியாளுடைய அன்புக்கு ஆண்டவர் இறங்கினதை பார்க்கலும் கண்ணீருக்கு தேவன் இறங்கிட்டார். கண்ணீருக்கு தேவன் இறங்கிட்டார். இறங்கி மரியாளேன்னு கூப்பிட்றார். ஆண்டவரை ஆவலோடு தொடும்படி ஓடும்போது, என்னை தொடாதே, இன்னும் நான் பிதாவிடத்தில் போகலை, நான் மரித்தோரிலிருந்து எழுந்தேன் என்று சொல்லி என் சகோதரர்களுக்கு போய் சொல்ல. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ நாம் ஆண்டவரை விசுவாசிப்பதில், கர்த்தரை பின்பற்றுவதில், கர்த்தருக்காய் வாழ்வதில், கர்த்தருக்காய் ஆராதனை செய்வதில் ஒரு உறுதி உள்ள நிலைமையில் இருக்கணும். விசுவாசத்தில் பலகீனமாக இருக்கக்கூடாது, அன்பில் பலகீனமாக இருக்கக்கூடாது, ஜபத்தில் பலகீனமாக இருக்கக்கூடாது, நேரத்தில் பலகீனமாக இருக்கக்கூடாது, ஆராதனையில் நாம் பலகீனத்தோடு தேவனை ஆராதிக்கக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? லூக்கா 24:34, லூக்கா 24:34 கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு என்ன செய்தார்? தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த மரியாள் தேவன் மேலே அன்பு உள்ளவங்க. சீமோன் கர்த்தர் மேல் அதிகமாய் அன்புள்ள மனுஷன். அவர்களுக்கு தேவன் என்ன செய்தார்? தரிசனமானார். ஆபிரகாம் நம்மை போல தேவனை தொழுது கொண்டு வாழ்ந்த ஒரு அருமையான விசுவாசமுள்ள தேவனுடைய மனுஷன். தன்னுடைய குமாரனுக்கு ஒரு பெண் பார்க்க போகும்போது வீட்டிலேயே உள்ள மூத்த ஊழியக்காரனை கூப்பிட்டு, எலியாசாரை என் ஜனத்தாரிடத்தில் போய் என் குமாரனுக்கு பெண் பார்த்து கூட்டிட்டு வா திருமணத்துக்குன்னு சொன்னார். அங்கே இருக்கிற ஜனங்கள் என்னோடு அனுப்பாவிட்டால் நான் என்ன செய்கிறது? அப்படி அனுப்பாமல் போனால் என்னுடைய ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். ஆனாலும் அவர் நான் வழிபடும் தேவன். அவர், எல்லாரும் சொல்லுங்க, அவர் உனக்கு முன்னே தம்முடைய தூதனை அனுப்புவார் என்றார். இப்படி தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஒரு காரியம் நடக்கலையா, நான் அவர் வழிபடுற கர்த்தர் அதை கண்டிப்பாக முடிச்சு தருவார் எனக்கு. அவர் நான் வழிபடும் கர்த்தர் இந்த சத்துருவை விலைக்கு தருவார். நான் வழிபடும் கர்த்தர் இந்த பிரச்சனையில் எனக்கு விடுதலை தருவார். எனக்கு எதிராக 7 பேர் வருவார்கள். 7 பேர் வருவார்கள். எனக்கு முன்பாக மடங்கடிக்கப்பட்டு ஒரு வழியாய் ஓடி போவார்கள். அன்றைக்கும் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிறவர், இன்றைக்கும் விடுதலை ஆக்கிறவர், இப்பொழுதும் விடுதலை ஆக்கிறவர், இனிமேலும் என் தேவனுக்கு விடுதலை அருளுவார். மெய்யாகவே அவர் உயிர் பிளந்து சீமோனுக்கு என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 1:3 அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுக்கு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவாக என்ன செய்தார்? காண்பிப்பார். 40 நாள் டெய்லி சீசர்களுக்கு தரிசனமாயிட்டே இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவரோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த கால வேளையிலும் கூட தேவன் என்ன செய்கிறார்? உயிரோடையே இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாட்களில் கர்த்தர் மறுபடியும் வருவார். ஒரு வேளை சொல்லுவோமா? இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற தொடர்பான ஒரு வருகை, ரகசிய வருகை. அதில் நம்ம எல்லாருமே போயிடணும். கவனிங்க, அதில் எல்லாரும் போயிடணும்.
ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு சிலர் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து தன்னை விடுதலை ஆக்கிக்கிட்டு, சத்தியத்தினுடைய ஐக்கியத்திலிருந்து தன்னை விடுதலை ஆக்கிட்டு, ஊழியக்காரருடைய ஐக்கியத்திலிருந்து தன்னை விடுதலை ஆக்கிட்டு சிலர் இஷ்டம் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி உணர மாட்டாங்க, சொன்னாலும் உணர்வடைய மாட்டாங்க. இது கடைசி காலம்னு அறிகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு வருடத்திற்குள்ள ஒரு 12 குடும்பங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பழக்கத்தில் இந்த காதல்ங்கிற பேரால் பையனாலையும் பெண்ணாலையும் அவர்கள் சிக்கப்பட்டு ஒரு 12 குடும்பங்கள் கர்த்தருக்கு விரோதமான திருமணங்களில் இணைஞ்சிட்டாங்க. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்படியோ மேரேஜ் பண்ணுவோம், நீங்கள் இந்த காரியத்தை முன்னன்னு நீங்கள் நடத்தி கொடுக்கணும், நீங்கள் அந்த காரியத்தை நடத்தலைன்னா நாங்கள் சபைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தலத்தில் போய் நிற்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு இடத்துல என்னை வர சொல்லி பணவந்தம் பண்ணாங்க. அதான் கொஞ்சம் ஆத்துமாக்கள் கம்மியாக இருக்குது, நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. சபையில் ஆண்டவர் எவ்வளோ பேர் வரிகள் எடுக்கணும் நியமித்தாங்களோ நியமித்திருக்கிறாரோ அவங்க கண்டிப்பாக நிற்பாங்க. கடைசியில் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன், இதுவும் பிரயோஜனமானது தான். ஒரு சகோதரன் என்னை பார்த்தார். இந்த மாதிரி 4-5 குழந்தைகள் வயிற்றிலேயே செத்து பிறந்துருச்சு, அதை அடக்கம் பண்ணிட்டோம், இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கிறோம், இங்கே ஜெபம் பண்ணால் தேவன் பரிசுத்த ஆவியினாலே விடுதலை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன். சர்ச்சுக்கு வரலாமா ஐயா, இந்த காரியம் சரியாக நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார். மனுஷனால் நடக்காத காரியங்கள் நடக்காமல் போகும், தேவனால் நடக்காமல் போகிற ஒரு காரியம் இல்லை, எல்லாமே அவர் செய்வார்னு சொன்னேன். ஏன்னா அவரையும் அவர் மனைவியும் கூட்டிகிட்டு ஆராதனைக்கு வந்தார். அதுக்கு பிறகு அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரிக்குள்ளே ஒரு மினி இருந்து அதுதான் இந்த குடும்பத்தை இந்த கதி பண்ணிக்கிட்டு இருந்தது. சரி அப்படின்னு சொல்லி அதை ஜெபம் பண்ணி அந்த மினியை கர்த்தருடைய நாமத்தினால் கீழ்ப்படிய பண்ணி அடக்கி போயிரு சரீரத்தை விட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அது போயிடுச்சுன்னா அந்த ஒரு பெரிய அகலமான ஒரு பாதை இருக்குது அவங்க வீட்டினுடைய கிழக்கு பகுதியில். அப்போ அந்த சகோதரன் சொன்னார், இரவு 7 மணியை போல் அந்த பிசாசு இந்த ரோட்டில் போகிறாயா அப்படின்னு சொல்லி சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு இருதயம் நடுங்கிற மாதிரி நான் பயப்படுவேன், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் பிசாசுக்கு நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா நம்மில் இருக்க அபிஷேகம் வல்லமையுள்ள அபிஷேகமாக இருக்கனால பயப்பட மாட்டேன். சரி, நான் அன்றைக்கி 7 மணிக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 7 மணிக்கு போய் அந்த பிசாசு வர்ற பாதையில் சேரை போட்டு உட்காந்துருந்தேன். அவர் என்னோட உட்காந்துருந்தார், பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படி பயங்கர ஒரு காற்றோடு வருவாங்க அப்படின்னு சொன்னார். வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கர்த்தரை துதிப்போம். 8 மணி வரைக்கும் உட்காந்துருந்தோம். அந்த பிசாசு அன்னைக்கு வரவே இல்லை. காரணம் என்னென்னா, அவருடைய உத்தரவு இல்லாமல் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஆவிகள் சுயமாக ஒரு வேலையும் செய்யவே செய்யாது. அவர் சொன்னால் தான், பேய்களுக்கும் அவர் சொன்னால் தான் அது செய்யும். அதே மாதிரி ஆண்டவர் ஒரு பிசாசை துரத்தும் போது எங்களை பாதாளத்துக்கு அனுப்பாதபடிக்கு இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படிக்கு எங்களுக்கு என்ன செய்யும்? உத்தரவுகள். பார்த்தீங்களா, பன்றிக்குள்ளே போகணும்னாலும் கூட கர்த்தர் சொன்னால் தான் அவன் போவான்.
ஏன்னா பன்றி கூட இவர் உண்டாக்கின பன்றி தான், அவன் உண்டாக்கலை. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஆக தேவனுக்கு நாம் பயப்படணும், உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு பயப்படணும். பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. ஸ்தோத்திரம். யோவானின் புஸ்தகம் பிறகு இந்த சுருக்கமாக சொல்லிடுறான். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சென்று ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இந்த காட்டாஸ்பத்திரியில் தான் பிறந்தது. நானும் போயிருந்தேன். அவங்க அம்மா வந்து அந்த குழந்தையினுடைய தலையை போட்டு அப்படியே அமைக்க பார்க்குறாங்க. நான் சொன்னேன், ஏன் உங்கள் அம்மா அந்த குழந்தை தலையை அமைக்க பார்க்குறாங்க? அது முன்னாடி பிறந்ததெல்லாம் கொலன்னு ஒரு பாஞ்சு மாதிரி அப்படியே அமுங்கும், அது மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு. இது அமுங்காது, இது கர்த்தர் கொடுத்ததுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு பையன் பிறந்தா. அதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. அதுக்கு பிறகு ஒரு பையன் பிறந்தது. இது அப்படியே ஒரு 23 வருஷங்கள் 24 வருஷங்கள் அந்த பிள்ளைகள் வளர வரைக்கும் தொடர்ந்து ஆராதனைக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மூத்த பொண்ணுக்கு அவங்க இருந்த லைன்லேயே மாப்பிள்ளையை பார்த்து அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அந்த ரோமன் கத்தோலிக்க பிரதருக்கு அந்த பெண்ணை நியமித்து அங்கே அந்த சர்ச்சில் முடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மூத்த மகளுக்கு அந்த சர்ச்சில் வச்சு தாலி கட்டும்போது இவர் மனைவியும் உட்கார வச்சு தாலி கட்டியிருக்கு. அன்னைக்கு தாலி கட்டுறாரு. எவ்வளவு ஒரு பிரயோஜனம் இல்லாத வேலைன்னு பாருங்கள். என்னையா ஓ மகளுக்கு அந்த ஆள் தாலி கட்டுறாரு, ஓ மனைவிக்கு இன்னைக்கு போய் நீ தாலி கட்டுறேன்னு கேள்விப்படுறேன் அப்படின்னு என்னையா செய்கிறது? ரெண்டாவது பையனுக்கும் அப்படியே பண்ணிட்டாங்க, மூணாவது பொண்ணுக்கும் அப்படியே பண்ணிட்டாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஏன் எங்கள் ஆத்துமாக்கள் வரலன்னு சொன்னால், கர்த்தர் யாரையும் வராத வெளியே போன்னு சொல்கிறதில்ல, ஊழியக்காரன்னு சொல்கிறதில்ல. அவங்க சொந்த லைஃப்னால் வழி விலைக்கு போகிறாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அவர் என்கிட்ட சொன்னார், நான் பெண்ணை கூட்டிக்கிட்டு இங்கே சர்ச்சுக்கு வர்றேன், எல்லாரையும் நிப்பாட்டி சர்ச்சில் ஜெபம் பண்ணி அனுப்புங்க, நேராக நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னார். அந்த பேச்சை பேசாத, நீ உன் வீட்டில் வச்சு ஜெபத்தை பண்ணி கூட்டிகிட்டு போனீங்க. புனித ஸ்தலத்தை நான் அப்படி வந்து விலகினத்துக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மேய்ந்தார். இது உயிர்த்தல் இந்த செய்தியை கொடுத்து முடிக்கலாம். சாட்சிகள் நிறையா இருக்கு. ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்ன, நான் விசுவாசிக்க வேண்டியது என்ன? கர்த்தர் சபையில் ரகசியவர்களை எடுக்கும்படி நேரம் தீர்மானம் பண்ணி இவ்வளோ பேர்னு தீர்மானம் பண்ணியிருப்பார். அவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்க, அவங்க தான் ஆராதிப்பாங்க, அவங்களுக்கு தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும், அவங்க தான் வருகையில் போவாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் 3வது தரிசனம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள்லாம் கர்த்தரை விட்டு விலகி சமுத்திரத்துக்கு போய் வலைகள் எடுத்து மீன் போட்டு பழைய வாழ்க்கை பழைய ஜீவியம் பண்ணுற நிலைமையில் போயிட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களை போய் மீட்டு எடுப்பதற்காக தேவன் அங்கே போனார். உயிர்த்தெழுந்த பிறகு போனார். நான் அப்போ என்ன யோசித்தேன், கடல் கரையில் நடந்து போகும்போது அவருடைய கால்கள் ரெண்டுலேயும் ஆணி அடித்து புண்ணாக இருந்திருக்குமே, எப்படி நடந்திருப்பார்? தரையில் படாமல் பறந்து போயிருப்பாரா? தரையில் கால் வச்சா அந்த மண்ணெல்லாம் புண்ணில் மேலே ஏறி இருக்குமே. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அங்கே போன உடனே கேட்குறாரு, பிள்ளைகளே ஏதாவது
புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் அப்பம் இருக்கா அப்படின்னு. இல்லை ஆண்டவரே, மீனும் இல்லை. தேவனுக்கு பயந்தார். அப்போ அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த பிறகு இவரே மீன் பொரித்து இவரே அப்பம் சுட்டு பிள்ளைகளே வந்து என்ன செய்யுங்க, புசியுங்கள் என்றார். எங்க உயிர்த்தெழுந்த பிறகு இவர் மீன் பொரிச்சிருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு 9வது வசனத்தில் பாருங்க, தரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் மீன் வைத்திருக்கிறதும் அப்பத்தையும் கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இவரே நெருப்பு உண்டாக்கி அப்பம் சுட்டு மீன் பொரித்து நம்முடைய சீசர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் வேண்டிக் கொண்டால் ஊட்டி கூட ஆண்டவர் விடுவார் போல தெரியுது. அவ்வளவு சிறந்த அன்புள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர்தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இவர்தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இவருக்குத்தான் அந்த பாடலை பாடுறோம், இவருக்குத்தான் நாம் ஆராதனை செய்கிறோம், இவருடைய சத்தியத்தை தான் கை கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்காகவே தேவன் மறுபடியும் தரிசனமாவார். உயிரோடு உயிரோடு எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், அப்போஸ்தலர் 4:33 இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்களோடு ஆண்டவருடைய கிருபை இருந்தது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அவர்கள் அன்றைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் சாட்சியாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூமியின் கடைசி வரைந்தம் எனக்கு என்ன செய்யுங்க, சாட்சிகளாயிருங்கள், சாட்சிகளாயிருங்கள். தேவனுக்கு சாட்சியாக நம்முடைய குடும்பம் ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய், புருஷன் மனைவி பிள்ளைகள் ஒரு சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு வேண்டார். இப்போ இந்த நிறைவு குறைவுன்னு சொல்லி இருக்கு. இப்போ நமக்கே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தா மனசு நிறைவாக இருக்கு. நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்கலன்னா மனசு என்ன செய்யாது, நிறைவுபடாது. அப்படியே நம்மளை குறித்து ஆண்டவர் இயேசுனுடைய இருதயத்தில் நிறைவு இருக்கா குறைவு இருக்குதான்னு தயவுசெய்து நீங்கள் கவனிக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். எல்லாரும் கவனிக்கணும். ஒரு நிறைவு, நம்மை குறித்து ஒரு நிறைவு ஆண்டவருக்கு உண்டாக்கணும். சரி, இவங்களை பரலோகத்தில் கொண்டாந்து வச்சா எந்த காலத்திலையும் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க, சொன்னால் கேட்பாங்க, சொன்னால் செய்வாங்க, சொன்னால் போவாங்க, சொன்னால் வருவாங்க. அந்த அனுபவங்கள். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுடைய தாசனாகிய தாவீது ஒரு 3 காரியங்களை தேவனிடத்தில் கேட்கிறார் அல்லது சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதம் 119:37 2வது வரியில், உமது வழிகளில் என்னை உயிர்ப்பிக்கும். நல்ல யோசிங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நட்சத்திரங்களை போன்ற ஜனங்கள் இருந்தாங்கன்னு இருக்கு. இவர் ஒருத்தரே சொல்கிறாரு, உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும், உமது வழிகளில் நான் உயிர்ப்பெழும்படி செய்யும். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஏன்னு கேட்டால் மனுஷருடைய பிரயாணங்கள் எல்லாம் தரைமார்க்கமாகவே தான் இருக்கும். அல்லது பிளைட்டில் ஏறினாங்கன்னு சொன்னால் ஆகாய மார்க்கமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய வழி அப்படிப்பட்டதல்ல, அது மேன்மையான ஒரு வழி. அந்த வழியை தாவீதையா அறிந்திருந்ததுனால உமது வழிகளில் என்ன செய்யும், உயிர்ப்பையும் ஐயா. சங்கீதம் 77:13, சங்கீதம் 77:13, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இங்கே கண்ட பக்கமெல்லாம் தேவனுடைய வழி இருக்காது. தேவனுடைய வழி
பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். தேவனுடைய வழி பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கும். தேவனுடைய வழி பரிசுத்த சகோதரிகளுக்குள்ள இருக்கும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை தோதிப்பான். அதை நம்ம கண்டறியணும். பாருங்க, கண்டறியணும். யூதாசு கர்த்தருடைய வழியை விட்டு விளங்கினார். சாலமோன் விலகினார். சிம்சோன் விலகினார். சவுல் விலகினார். இஸ்ரவேலில் பல லட்சங்கள் விலகிருச்சு. யோவான் 6ஆம் அதிகாரம் 66வது வசனத்தில், யோவான் 6:66, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் அநேக சீசர்கள் வழி விலகி போனார்கள். இயேசுவோடு கூட நடந்தவர்கள், உயிர் உள்ளவரோடு நடந்தவர்கள், நன்மை செய்கிறவரோடு நடந்தவர்கள் அநேகர் என்ன செய்தாங்க? பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போனார்கள். இப்போ ஒரே வாழ்க்கை வாழுகிறவர்கள் என்றைக்குமே பின்வாங்க மாட்டார்கள். 2 வாழ்க்கை வாழுகிறவர்கள், 2 நினைவு உள்ளவர்கள், 2 வார்த்தை உள்ளவர்கள், 2 வாழ்க்கை உள்ளவர்கள் என்றைக்கு இருந்தாலும் பின்வாங்கி போயிடுவாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள இருந்தாலும் நல்ல பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் இயேசு சர்வத்துக்கும் பிரயோஜனம் உள்ள தேவன். அவர் சர்வத்திற்கும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பூரணமாக ஆசீர்வதித்து கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து அனுப்புவார். அது நித்திய காலமாக இருக்கு. அந்த ஆசீர்வாதம் நித்திய காலமாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் நம்மளை மாற்றி ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். நமக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். மனம் திரும்புதல். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரே வசனத்தில் உணர்ந்து மனம் திரும்பிடலாம். ஒரே வார்த்தையில் உணர்ந்து மனம் திரும்பிடலாம். 100 பிரசங்கம் கேட்டாலும் மனம் திரும்பாமல் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம் ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகும்னு சொன்னார். மனம் திரும்புதல் நமக்கு ரொம்ப அவசியம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு யோனத்தான்னு சொல்லி 8 வயசு பையன். அவங்க பெற்றோருக்கு 2 பையங்க தான். ஆனால் ரொம்ப அழகாக குணமான பையங்க. அந்த பையன் எனக்கு ஒரு கிட்டார் வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவங்க அப்பா அவன் வச்சு வாசிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கிட்டார் வாங்கி கொடுத்துருக்கிறார். எப்போ ஆராதனைக்கு போனாலும் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஆராதனை கிட்டார் போட்டு வாட்சி ஆராதனை பண்ணுவாப்லையாம். திடீர்னு ஃப்ரைனில் ஓவராக ப்ரெஷர் ஏறி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகி எதை பார்த்தாலும் ஒரு மரத்தை பார்த்தா 2 மரம் மாதிரி தெரியுதான், ஒரு ஆளை பார்த்தா 2 ஆள் மாதிரி தெரியுது. கண்ணை தேய்ச்சி பார்த்து என்ன செஞ்சாலும் முடியலை. அவங்க ஃபாதர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த பையனை ஐஸ் வார்டில் போய் படுக்க வச்சுட்டாங்க. எனக்கு கிட்டார் வேணும், கிட்டார் எடுத்துகிட்டு கொடுங்கன்னு சொல்லாமல் கிட்டார் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. ஐஸ் வார்டில் வச்சு கதவை சாட்டாங்க. எந்திரிச்சு உட்காந்து கிட்டார் போட்டு சர்ச்சில் ஆராதனை பண்ணுற மாதிரியே கிட்டார் போட்டு அந்த பெட்டில் பாடி 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 ஆராதனை 2 பாட்டு பாடுறது, கொஞ்சம் நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது, திரும்ப 2 பாட்டு பாடுறது, ஜெபம் பண்ணுறது, திரும்ப ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தாப்பிலையாம் அந்த பெட்டில். என்னடா இப்படி சத்தம் கேட்குதுன்னு எல்லாம் கண்ணாடியில் பார்த்தா கண்ணை மூடி பயங்கரமாக பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்புறம் டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்தபோது திறந்து கொண்டுட்டு போய் வச்சு
எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது கண்ணில் ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். அந்த பையனுக்கிட்ட வந்து சில பொருட்கள்லாம் எடுத்து இது எத்தனை அப்படின்னா 1ங்கிறான், 2 எடுத்து இது எத்தனைன்னா 2ங்கிறான், இதை எடுத்து எத்தனைன்னா 4ங்கிறான். கிளியராக கண் பார்வை அடைஞ்சிருச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இன்றைக்கி நம்ம ஆட்கள் பெரியவங்களாக போய் சில பேர் படுத்தே தான் கிடப்பாங்க. ஒரு துதி பாடுறதில்ல, ஒரு சோத்திரம் பண்ணுறதில்ல, ஆராதிக்கிறதில்ல. கர்த்தரை ஆண்டுடைய வசனம் சொல்லுது, என் நாமத்தை நீ எந்த இடத்துல மகிமைப்படுத்தினால் வந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்துல நீ மகிமைப்படுத்தினாலும் சரி, நான் வந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்றார். சங்கீதம் 119 107வது வசனத்தில் 2வது வரி, 119 107ல் 2வது வரி, கர்த்தாவே உமது வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பையும். முதலாவது சொல்றாரு, உம்முடைய வழிகளிலே என்னை என்ன செய்யும், உயிர்ப்பையும். 2வது சொல்றாரு, உம்முடைய வசனத்தின்படியே என்னை என்ன செய்யும், உயிர்ப்பையும். ஆண்டவர் பேச மாட்டேங்கிறீங்க. வசனத்தின்படியே. இப்போ உங்களையும் அந்த வழி, அவருடைய வழியில் உயிர்ப்பிக்கணும், உங்களையும் அவருடைய வசனத்தில் தேவன் உயிர்ப்பிக்கணும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே என்ன செய்தார், உயிரோடு எழுந்தார். சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். சொன்னபடியே. கவனிங்க, இங்கே வசனத்தை நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தேவனுக்கும் தெரியும். வசனத்தை கவனிக்கிறீங்களா இல்லையான்னு பிசாசுக்கும் தெரியும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நம்மளே நம்ம லைஃப்பை கட்ட அவிழ்த்து விடணுமே தவிர கட்டப்பட்டுறக்கூடாது. கட்ட அவிழ்க்கப்படணும். வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா என்ன வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில் கர்த்தர் விடுதலை தந்துடுவார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். 1 பேதுரு, கொஞ்சம் வேமாடுங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உம்முடைய வசனத்தின்படியே என்ன செய்யும், ஏன்னா வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய வழிகள் வந்து பரிசுத்த சமூகத்தில் உள்ளது. அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவனுடைய வசனம் அதில் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம்னு சொன்னால் நாமும் நிலைத்திருக்கலாம். பாருங்கள், நாமும் நிலைத்திருக்கலாம். நான் யோசிக்கிறேன், எப்படி இப்படி ஞானம் இவருக்கு வந்தது? தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததுனால தேவன் வெளிப்படுத்தியிருப்பாரோ? அல்லேலூயா. தேவன் வெளிப்படுத்தியிருப்பாரோ? நிறைய பாடல்களை நம்ம பாட ஆசீர்வாதங்கள் அதிகமாக வரும். கர்த்தருடைய பாடல்கள் பாட நமக்கு கொடுத்து வைக்கணும். பாருங்க, பாடணும். தேவனுடைய வசனங்களை நிறைய வாசிக்கணும். குடும்பம் இருந்தால் குடும்ப ஜெபம் இருக்கணும். ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் டெய்லி பாட்டு வேத வாசிப்பு இருக்கணும். ஆவிக்குரிய மனுஷி டெய்லி பாட்டு வேத வாசிப்பு இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். டெய்லி இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு காலையில் ஆண்டோடைய பாடல்களை பாடி வசனங்களை வாசி ஜெபம் பண்ணி 5:45 ஜெபத்தை முடித்தான் காலையில். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சாயங்காலம் 5:15 ஜெபத்தை முடிப்பேன். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் கர்த்தருக்குன்னு வாழ்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு முன்பாக போகும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கை என்ன, விசுவாசம் என்ன, தேவன் மேலே வச்ச அன்பு என்ன, தேவனுக்கென்று செய்த கிரியைகள் என்ன, தேவனுக்கு செய்த ஆராதனைகள் என்ன, ஆராதனையினுடைய முழுமைகள் என்ன, ஆராதனைகளை எதிலெல்லாம் நம்ம பங்கு பெற்றோம்,
எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். எதில் பங்கு பெற்றோம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அங்கேருந்து அமைதியாக வந்து உட்காந்து ஒன்றுமே கையை காலை கூட ஆட்டாமல் உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிட்டோம்னா என்ன இருக்கும் சொல்லுங்க? என்ன இருக்கும்? ஏதாவது ஒன்று செய்யணுமில்ல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று. ஆண்டவரே, நான் என்ன செய்ய இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இருந்து ஏதாவது ஒன்று டெய்லி என் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று நான் செய்யணையா? என்னை நடத்துங்க ஆவியானவருக்குள்ள. அப்படியே தேவன் செய்வார். எபிரெயர் 1:3 வரி. எபிரெயர் 1:3 வரி. சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய பலகீனங்கள், போராட்டங்கள், கவலைகள், துக்கங்கள், பாடுகள், கண்ணீர், கவலை, தைரியத்தை இழந்து சமாதானத்தை இழந்து தபிக்கிற நேரத்தில் கர்த்தர் வசனத்தினாலே நம்மை தாங்குவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வசனங்களை புதிய ஏற்பாட்டில் பவுலும் பழைய ஏற்பாட்டில் தாவீது ராஜாவும் நிறைய வசனங்கள் எழுதியிருக்காங்க. இந்த சங்கீதத்தில் சில வசனங்கள்லாம் வாசித்து அப்படியே திகைத்து போகிற மாதிரி இருக்கு. எப்படி ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு மனுஷனுக்கு எப்படி தெய்வீகங்கள், தேவ ரகசியங்கள் எழுதியிருக்கிறாரு, தேவ ரகசியங்கள் எழுதியிருக்கிறாரு, எப்படி முடிஞ்சது? எல்லாரும் கர்த்தரை துதிப்பா. என் கைகளிலும் என் கால்களிலும் ஆணிகளால் உருவ குத்தினார்கள் அப்படின்னு சங்கீதத்தில் தாவீது எழுதியிருக்கிறார். அவர் தாவீது காலத்துக்கு பிறகு ஒரு 700-800 வருஷங்களுக்கு பிறகு பிறக்க போகிற கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடக்கிறத இவர் எழுதியிருக்கிறாருங்க. என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள், எனக்கு குடிக்க காடிய கொடுத்தார்கள். என்ன எழுதியிருக்கிறாரு? ஆவிக்குரிய மனுஷன், ஆண்டவருக்குன்னு வாழ்ந்தவர். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிழ்ந்தார். நம்ம ஆண்டவரை போல வல்லமை உள்ள ஒரு மனுஷனோ ஒரு தேவனோ இல்லவே இல்லை. இவர்தான் உலகத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிர்த்தெழுந்தவர் ஆண்டவர் இயேசு ஒருவர். இவர்தான். இவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. வசனத்தில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ சர்வ உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும் பரிசுத்த சகோதரிகளும் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் தேவன் வசனத்தில் சொன்னது அத்தனையும் அப்படியே நம்ம செய்து நிறைவேற்றணும். அதில் எதையும் நம்ம குறைக்கக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ வசனம் என்றென்றைக்கும் என்ன செய்யும்? நிலைத்திருக்கு. வசனத்தினால சர்வத்தையும் என்ன செய்கிறாரு? நம்ம கையில் தாங்குறோம்னா கொஞ்சம் தாங்க முடியும். வசனம் சர்வத்தையும் தாங்குதுங்க. தேவனுடைய வசனம் சர்வத்தையும் தாங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? 119 சங்கீதம் 40வது வசனத்தில் 2வது வரியில், உமது நீதியால் என்னை உயிர்ப்பையும். 3 வகையான உயிர்த்தெழுதலை கேட்கிறார். பாதையிலே உயிர்ப்பையும், வசனத்திலே உயிர்ப்பையும், உம்முடைய நீதியால் என்ன செய்யும்? என்னை உயிர்ப்பையும், நான் உயிர்த்தெழும்படி செய்யும். இப்போ தாவீது ராஜா கேட்டுக்கொண்டபடி அவருக்கு அப்படியே செய்தார் பாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேலே அதிக அன்பாக இருக்கணும். கவனிங்க பிரதர்,
வசனத்தின்படி நம்ம தேவனை கனம் பண்ணணுங்க. ரெட்டிப்பான கணத்திலேயே அதிக கனம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். எல்லாருமே இப்போ தேவனுக்கு ஒரு மன நிறைவு, ஒரு திருப்தி உண்டாகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். மன திருப்தி ஆகிற மாதிரி எப்படி செஞ்சால் சரியாக வரும்? நீங்கள் யோசிச்சு செய்யுங்க. எப்படி செய்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு நீங்கள் யோசிச்சு செய்யுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்பான். இப்போ நான் எனக்கு ஒரு நல்ல சத்தியத்தை எடுக்கணுமே நினச்சேன்னா 2 மணிக்கே வாயை கூப்பிடிச்சிட்டு உட்காந்து பைபிள் எடுத்து 2 மணிக்கே பார்ப்பேன். என்னுடைய நிலைமை வேறு. இந்த வயசுலையும் எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். 3:30 மணிக்கு எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு பாடலை பாடி ஜெபம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு உட்காருவேன். அவர் மேலே இருக்கிற அன்புனால் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் இழுத்துட்டு போயிடும். பேச 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 வார்த்தைகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அதிகாலையில் தேவனோடு பேசுகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். சங்கீதம் 17:15 சங்கீதம் 17:15 நானோ நீதியில் உம்முடைய முகத்தை என்ன செய்வேன்? தரிசிப்பேன். உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் வருவேன். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், என்றென்றைக்கும் நான் நினைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டில் அங்கேயும் போய் இப்போ என்ன செய்கிறாரு? அங்கே நிலைத்திருக்கிறார் பாருங்க. அங்கேயும் போய் சங்கீத பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். தாவீதெல்லாம் சும்மா இருக்க மாட்டார், எங்கேயும் துதிப்பார். ஆண்டவரை பார்க்கணும். பவுல், தாவீதையா எல்லாத்தையும் போய் பார்க்கணும். சீக்கிரமாக ஒரு நாள் பார்ப்போம். அந்நிய கண்கள் அல்ல, பேசுங்க. அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்ணால். திரும்பவும் நான் சொல்கிறேன், சகோதரர்களாக இருந்தாலும் சௌரிகளாக இருந்தாலும் கர்த்தர் வசனத்தில் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். நம்ம எண்ணத்தில் ஒரு எண்ணம் வரும், அடுத்தவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் கடைசி வரைக்கும் நம்மளால் நிலை நிற்க முடியும். வசனம்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஒரு அல்ல சொல்லவுமா? வசனம்தான். ஆதாம் ஏதேனை எதனால் இழந்து போனார்? ஆதாம் ஏதேனை எதனால இழந்து போனார்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதனால. மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டதுனால். அடுத்து நான் சொல்ல பாருங்களேன், இந்த ஒரு வார்த்தையை கவனிங்க. சகோதரிகள் ஒன்றை சொன்னாலும் சகோதரிகள் ஒன்றை சொன்னாலும் அவங்க சொல்கிறது அப்படியே நடந்திருக்குமோ நம்பி எதையுமே செஞ்சிடாதீங்க. எதையும் செஞ்சிடாதீங்க. பிடிச்சிச்சுன்னு சொன்னால் கெட்டது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியை பிடிக்குதுன்னு சொன்னால் கெட்டதை என்ன செய்வாங்க? நல்லதுன்னு சொல்லுவாங்க. பிடிக்கலைன்னு சொன்னால் நல்லதையே கெட்டதையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. இந்த 55 வருஷங்களில் அந்த உலகத்தில் உள்ளது என்னான்னு தெரியும், இங்கே உள்ளது என்னான்னு தெரியும், ஆண்டவர் காரியங்கள் என்னான்னு தெரியும். 55 வருஷமாக இயேசுனார் எனக்கு தெரியாதா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.